அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். ஸோ டிஎன்பிசி குரூப் 4க்கு உண்டான நியூ பேட்ச் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு லைவில் ஓகே ஒரு நியூ பேட்ச் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பேட்ச் நான் வந்து போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து லைவில் நான் வந்து ஒரு இடத்துல மிடில் சொன்னதுனால நிறைய பேருக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அகைன் வந்து கேட்டே இருக்கீங்க, ப்ளஸ் ஃபோன் கால் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அது சம்மந்தமாக ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ பற்றி சொல்லிடலான்னு தான். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ பேட்ச் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம்னா நாளைக்கு காலையில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். நாளைக்கு காலையில் இயர்லி மார்னிங் 5 o'clock வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அதில் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும், பேட்சுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் கொடுப்போம், எப்படி கொடுப்போம், ஸோ இது எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ அதில் எப்படி பேமெண்ட் பண்ணணும், ஸ்லிப் எப்படி அனுப்பணும், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே அதில் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து பார்த்தோன்னா தமிழ் மீடியம், அதாவது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா தமிழ் மீடியம் பைலாங்குவேஜ் இருக்காது, தமிழில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே நான் சொல்லிடுறேன், ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால அது பண்ண முடியாது. ஸோ ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சயின்ஸுக்கும் ப்ளஸ் மேக்ஸுக்கும் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து பைலாங்குவேஜ் இருக்கும், அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். மீதி எல்லாம் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே கொஸ்டின்ஸ் தமிழில் தான் இருக்கும். நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா, அது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ மீதி வந்து சயின்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் சயின்ஸ் ஸ்கெடியூலில் வரும்போது அது வந்து கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ப்ளஸ் மேக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். மீதி மோரோவர் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தான் இருக்கும் ஓகேங்களா, தமிழில் மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி ஆன்லைனர் மெட்டீரியல் அனுப்புறதும் தமிழில் தான் இருக்கும். ஏன்னா டைம் இல்லை ரெடி பண்ணுறதுக்கு, அதனால தான் ஓகேங்களா. ஸோ அதை நான் பிஃபோராகவே நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பேட்ச் நம்ம வந்து ஒன்லி தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம வந்து போட்டோம் ஓகேங்களா. சரி ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் அமௌண்ட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 1200 ஓகேங்களா, 1200 ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு சிலர் ரொம்ப ஓகேங்களா, அதாவது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க ஓகேங்களா, ரொம்ப இதில் ஃபீஸே கட்ட முடியாது சார், ரொம்ப இதுவாக இருக்கிறேன், வீட்டில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் 1000 கட்டுங்க. பட் மீதி எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா 1200. ரொம்ப முடியாதவங்க மட்டும் 1000 கட்டுங்க. அதுக்கு கம்மியாக வந்து நம்ம சொல்ல முடியாதுங்கப்பா. ஸோ அது மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க. 1200ங்கிறது எல்லாத்துக்கும் காமன் ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பிள்ளைங்களை அவங்க மட்டும் தான் பார்த்துக்கிறவங்க, இல்லை விடோ கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஸோ ரொம்ப ஒரு இதுவாக ஃபீஸே கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க மட்டும் 1000 rupees வந்து கட்டுங்க சரிங்களா. ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்போ பேட்சில் ஆட் பண்ணுவேன், என்ன ப்ரொசீஜர் எல்லாமே நான் காலையில் அந்த வீடியோ பற்றியில் சொல்லுவேன். அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்க. ஸோ மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நாளைக்கு மேபி நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் வந்து அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தா அந்த ஈவினிங்குள்ளே நம்ம வந்து அதான் நாளைக்குள்ளே ஈவினிங் இல்லை, ஈவினிங் மேலே வந்து பார்த்தோன்னா பேட்ச் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ நாளைக்கு அந்த வீடியோ பற்றியில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நைட் நான் லைவில் வரேன்னு சொன்னேன், லைவில் வர முடியுமான்னு தெரில, அதனால தான் நான் பிஃபோராகவே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா. மேபி லைவில் வந்தேன்னா உங்களுக்கு நான் வந்து என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். லைவ் வந்தேன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன், லைவ் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நாளைக்கு மார்னிங் நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸ்கெடியூல் 1 கொடுத்துட்டேன். ஸோ ஸ்கெடியூல் 1 பார்த்தா எல்லாருமே நீங்கள் படிச்சுட்ருங்க. அது வரைக்கும் ஸ்கெடியூல் 1 ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜிகே பாடங்கள் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுட்ருங்க. அது ரிலேட்டடான புக் மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து இப்போ ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்தோன்னா நம்ம கிறிஸ்டோபா டெலகிராமில் நான் அனுப்பிச்சுட்றேன் ஓகேங்களா. அது வரையும் படிச்சுட்ருங்க ஓகேங்களா. இல்லை ஒரு டிரைவிங் மாதிரி செட் பண்ணி நான் வீடியோ வந்து இன்றைக்குள்ளே நான் வந்து கொடுத்து அதை நான் படிக்க வச்சிடுறேன். அதாவது அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. புக்கு பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ஸோ புக்கு இல்லாதவங்க அந்த புக்கு பிடிஎஃப் பார்த்து படிச்சுட்ருங்க ஓகேங்களா. அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூல் 1 எப்படி படிக்கலாங்கிறது நான் இன்றைக்கி வேணால் ஒரு நைட்டுக்குள்ளே நான் ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறேன் நான் ஓகேங்களா. எது நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து புக்கு மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நான் கொடுக்குறேன். தமிழ் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கு இந்த வீக்கெண்ட் ஆகிடுன்னு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம பேட்சில் நினச்சதுக்கப்புறம் எல்லாமே வரிசையாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம குரூப் எதுவும் க்ரியேட் பண்ணல, அதனால நான் சொல்கிறேன். நம்ம பழைய பேட்சுக்கு வந்து நம்ம குரூப்பில் நான் அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் ஜிகே வந்து குரூப்பில் அனுப்பிச்சி விட்ருவேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த அப்டேட் கேட்டே இருந்தீங்க, ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபீஸ் வந்து 1200. ரொம்ப முடியாதவங்க நான் சொல்கிறேன், ஒரு சிலருக்கு மட்டும்தான், நீங்கள் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப முடியாதவங்க மட்டும் 1000 rupees மட்டும் கட்டுங்க. தமிழ் மீடியம் பேட்ச் மட்டும்தான் சரி, அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸுக்கு மேக்ஸுக்கு மட்டும்தான் பைலாங்குவேஜில் இருக்கும்
ஓகேங்களா. மோரோவர் அதே மாதிரி யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க, சார் நாங்கள் யூடியூப் மட்டும் தாங்க சார் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நம்ம வீடியோஸ் மெட்டீரியல் எல்லாம் நம்ம யூடியூப்பில் வந்து ஸ்கெட்யூல் வைஸ் நம்ம வந்து கொடுப்போம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். குரூப்பில் வரும்போது டெஸ்ட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா, அதாவது இதில் இல்லாமல் வேறு என்ன எக்ஸ்ட்ரா வீக்கெண்ட் டெஸ்ட் கொஷின், சின்ன சின்ன ப்ராக்டிஸ் அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அதில் கொடுப்போம். மந்த்லி ஒரு டெஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப பேச முடியல, தொண்டை கொஞ்சம் லைட்டாக கட்டுற மாதிரி இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா. வேறு ஏதாவது ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.